ஹாய். நம்ம வீட்டில் டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்களா? நம்ம குழந்தைங்க எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம சொன்ன பேச்சு கேட்பாங்க? இண்டிபெண்ட் ஆகிற ஏஜ் டீனேஜில் ஸ்டார்ட் ஆகி அவங்க கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடு டேர்னப் ஆகவே ஆக மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்மளோட வாழ்க்கைய நாம ஏன் வாழாம நிறைய சாக்ரிஃபைஸ்ங்கிற பேர்ல நமக்கு நாமளே நிறைய பவுண்டரிஸ் வச்சுக்கிறோம்? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, a family dynamic coach. இது ஒரு 2 பேர் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருக்குமான வீடியோ தாங்க. 2 பேருமே என்ன செய்வாங்க, என் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் உழைக்கிறேன், அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்கா நிறைய சொத்து சேர்க்கிறேன்னு அப்பா ஓடிட்டே இருப்பாங்க. அம்மா அவங்களோட ஆசைகளை எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் சமைப்பாங்க. அந்த குழந்தைக்கு எங்கேயா டியூஷன் போறதுலேருந்து ஸ்கூல் போறதுலேருந்து பிக்கப் ட்ராப் பண்ணி டிரைவர் வேலையிலேருந்து அத்தனை வேலையும் செஞ்சுட்டு அவங்க தான் மொத்த உலகம் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நம்ம இருப்போம். இது நான் தப்புன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டைம் எடுத்து கொஞ்சம் பாஸ் கொடுத்து நமக்கான வேலையும் நம்ம செய்ய பழகிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அம்மாக்களாக இருந்தாலும் அப்பாக்கள் இருந்தாலும் குழந்தைங்களை தாண்டி குழந்தைங்களை மீறி அவங்களுக்கு இல்லாமல் நம்ம ஆசைகளுக்குன்னு நம்ம ஏதோ செஞ்சுக்கிறோம் பட்சத்தில் அது ஒரு கில்ட்டா கன்வெர்ட் ஆகுற மாதிரி நம்ம சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கங்க. நம்மளா கிரியேட் பண்ணலது, நம்ம சொசைட்டியால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சோசியல் ஸ்டிக்மா இது. தயவு செய்து இந்த சோசியல் ஸ்டிக்மால இருந்து எல்லாரும் வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலும் டிஃபருங்க. அந்த குழந்தை கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க பார்க்க போனதுக்கப்புறம் அவங்க டேர்னப் ஆகவே மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு நம்ம டியூட்டியை செய்யாமல் இல்லை. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுக்க வேண்டியது அஸ் அ பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளோட டியூட்டி. எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. இந்த மாதிரி நம்ம டியூட்டிகளை செய்வோம். அதில் டினை பண்ணவே வேண்டாம். நம்ம கடமை ஏதோ அதை கண்டிப்பாக செய்யணும். அதே சமயத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் நம்ம செஞ்சுக்கணுங்க. செல்ஃப் கேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் கேர் கொடுக்காம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கேர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஏஜ் ஆனப்புறம் வயசானப்புறம் நமக்கு முடியலைங்கிற ஸ்டேஜ்ல அவங்க பார்க்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்க கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கிரியேட் ஆகும். நம்ம யங்ஸ்டரா இருக்கும்போது ரொம்ப சீரியஸா குழந்தைகளுக்கான ஓடி ஓடி பார்த்தனால திரும்ப அவங்க நம்மளை பார்க்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அது பரவாயில்ல. நமக்குன்னு ஒரு டைம் கொடுத்து நமக்குன்னு நம்ம லவ் பண்ணி நமக்கே செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டு நமக்கான வேல்யூ கொடுத்து நமக்கு பிடிச்சதுதான் செஞ்சு பாருங்களேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அது பெரிய தப்பு, பெரிய பண்ணக்கூடாத குற்றமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொசைட்டில ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. அதுல இருந்து எல்லா பேரண்ட்ஸும் தயவு செய்து வெளியில வரணும். நமக்கான டைமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைங்க. முக்கியமா அம்மாக்கள் நிறைய வீடுகள்ல நிறைய என்னோட கிளைண்ட்ஸ் நான் பாக்குறேன். என் குழந்தைய பாக்குறத விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிட்டா என் குழந்தையோட ஆசையில் இல்லாம எனக்குன்னு ப்ரையாரிட்டி நான் கொடுத்துக்கிட்டேன்னா அது தப்போ அப்படிங்கிற பார்வை இந்த சொசைட்டில இருக்கு. மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கிற அந்த கொஸ்டின் மார்க்லயே நிறைய பேர் அந்த கில்ட் ஃபீலோட வாழ்ந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். தாய்மார்களே, தயவு செய்து உங்க கில்ட் ஃபீல் இருந்தா மூட்டை கட்டி ஓரமா வச்சிருங்க. அது அன்வான்ட் தான், அது தேவையில்லாத ஒண்ணுதான். நம்ம டியூட்டியை நம்ம செய்வோம், அதை டினை பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ சமைச்சு கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு பிக்கப் ட்ராப் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்யலாம். அதோட சேர்த்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்மளோட ஆசைகளும் நம்மளுடைய பேஷன் நோக்கியும் போறதுக்கான டைமும் கொடுக்கறது தப்பே கிடையாது. இது கில்ட் வச்சுக்க வேண்டியதே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், இப்ப எல்லாருமே படம் மூவி தான் நிறைய பாக்குறோம் இல்லையா? நான் கூட ஒரு ஒரு 2 to 3 months முன்னாடி வினோதய சித்தம்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. வினோதய சித்தம் அப்படிங்கிற படத்துல அழகா சித்தரிச்சிருப்பாங்க. நம்ம கையில எதுவுமே இல்லை. அது இந்த இயற்கை சுழற்சியில அது கரெக்டா அந்தந்த டயத்துல நடந்துட்டே தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் அது நடக்கும், நம்ம இல்லாட்டியும் அது நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த படத்துல எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப இது எல்லாருக்குமான இந்த புரிதல் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு யாராவது வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை பாருங்க. நான் தான் இந்த ஃபேமிலியே தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கேன், நான் இருந்தா தான் இந்த ஃபேமிலியே ரன் ஆகும்னு எந்த அம்மாவா இருந்தாலும் சரி எந்த அப்பாவா இருந்தாலும் சரி ஒரு தாட் இருந்ததுன்னா அது வேண்டாங்க. நம்ம இருந்தாலும் இந்த ஃபேமிலி ரன் ஆகும், நம்ம இல்லாட்டியும் இந்த ஃபேமிலி ரன் ஆகும். நான் ஃபினான்சியல் பத்தி பேசல, எல்லா விஷயமுமே சொல்றேன், எமோஷனலாவும் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் 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 அப்பாக்களா இருந்தாலும் உங்களுக்கான டைம் எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையில செய்யுங்க. உங்களுக்கு வேணுங்கிறா உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை அப்பக்கப்ப நீங்க நிறைவேற்றிக்கிங்க. ஒரு டூர் போகணும்னு நினைச்சா கூட டூர் போயிட்டு வாங்க. அம்மாக்கும் அப்பாக்குமான தனி டைம் பிரைவேட்டா எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. இதுக்காக கில்ட் ஃபீலும் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச பேஷன் எதை பண்ணா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. 5ல விளையாது 50ல விளையாதுங்கிறாங்க. அதே மாதிரி யங்ஸ்டரா இருக்கும்போது நம்ம ஒரு சுத்தி பார்க்கணும், ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம்.
நம்ம குழந்தைங்கலாம் செட்டில் ஆன அப்புறம் போகலான்னு பார்த்தாச்சுன்னா, குழந்தைங்க முடிச்சு வரும்போது நம்ம வயசாயிரும். 50 வயசு, 60 வயசு ஆயிடும். அப்போ மூட்டு வலி, கை கால் வலி தான் வருமே தவிர, எங்க போய் சுத்தி பார்க்கறதுக்கு நமக்கு தோணும்? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி, நமக்கான டயத்த நம்ம எடுத்துக்கலாம். சோசியல் ஸ்டிக்மாலேருந்து வெளிய வாங்க. கண்டிப்பா அது கில்ட்ட எடுத்துக்க வேண்டாம். வி வி ஷுட் லவ் அவர் செல்ஃப். உங்கள நீங்களே லவ் பண்ணுங்க. நமக்கு நம்ம ப்ரையாரிட்டி குடுக்கணும். திங்க் டிஃபரண்ட். கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே. நன்றி.